அமெரிக்காவுடனான தைவானின் ஆயுத ஒப்பந்தத்தை அடுத்து சீனா தைவானை சுற்றி பெரிய அளவிலான போர் பயிற்சியை நடத்தி வருவது அப்பகுதியில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. பல ஆண்டுகளாக சீனாவுக்கும் தைவானுக்கும் இடையே மோதல் நிலவி வருகிறது. கடந்த 1949 ஆண்டு உள்நாட்டு போர் முடிந்த நிலையில் தைவான் சுதந்திரமாக செயல்பட்டு வருகிறது. இருந்தாலும் தைவானை தங்கள் நாட்டின் ஒரு பகுதியாகவே சீனா கருதுகிறது. தைவானை எப்போது வேண்டுமானாலும் தங்களுடன் இணைத்துக் கொள்ளும் உரிமை இருப்பதாக சீனா தெரிவித்து வருகிறது. தேவைப்பட்டால் இராணுவ வலிமையை கூட இதற்காக பயன்படுத்தலாம் என்று சீனா கூறுகிறது. தைவானை தனி நாடாக அங்கீகரிக்கும் வகையில் அந்த பகுதிக்கு அமெரிக்கா உள்ளிட்ட வெளிநாட்டு தலைவர்களோ உயர் அதிகாரிகளோ வந்தால் சீனா அதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறது. தனது எதிர்ப்பை தெரிவிக்கும் விதமாக சீனா அவ்வப்போது தைவான் வான்பகுதியில் போர் ஒத்திகை நடத்தி வருகிறது. இந்நிலையில் தைவானை சுற்றி பெரிய அளவிலான போர் பயிற்சியை சீன ராணுவம் நடத்தி வருகிறது. போர் பயிற்சிகளை நடத்துவதற்காக கப்பல் படை, விமானப்படை, ராணுவ படைகள் அனுப்பப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜஸ்டிஸ் மிஷன் 2025 என்ற பெயரில் தைவானில் பிரிவினைவாத சக்திகளுக்கு எதிரான எச்சரிக்கையை வெளிப்படுத்தும் வகையில் இந்த போர் பயிற்சி நடந்து வருவதாக சீனா தெரிவித்துள்ளது. அமெரிக்கா தைவானுக்கு $11 பில்லியன் மதிப்பிலான ஆயுதங்களை விற்பனை செய்ய இருப்பதாக அறிவித்தது. அதன் பிறகுதான் சீனா இந்த போர் பயிற்சியில் ஈடுபட்டுள்ளது. சீனாவின் போர் பயிற்சிகள் தொடர்வதால் சர்வதேச மற்றும் உள்நாட்டு விமானங்கள் என இரண்டும் அபாயகரமான பகுதியில் இருந்து திசை திருப்பப்படும் என்றும் இது 1,00,000க்கும் மேற்பட்ட பயணிகளை பாதிக்கும் என்றும் தைவானின் போக்குவரத்து அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தைவானின் பாதுகாப்பு அமைச்சகம் சீனாவின் இந்த நடவடிக்கை அறிவற்றது என்று கண்டித்து பாதுகாப்பு அமைச்சகத்தால் நிறுவப்பட்ட படைகளால் பதில் பயிற்சிகளையும் தைவான் நடத்தியது. மேலும் நிலைமையை உன்னிப்பாக கவனித்து வருவதாகவும் உயர் எச்சரிக்கை நிலையில் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தைவானை சுற்றி சீனா நடத்தி வரும் போர் பயிற்சிக்கு தைவானும் பதிலுக்கு போர் பயிற்சியை நடத்தி வருவது பதற்றத்தை மேலும் அதிகரிக்க செய்திருப்பது மட்டும் இல்லாமல் போர் மேகம் சூழும் அபாயமும் உருவாகியுள்ளது. அதோடு சீனாவின் இந்த நடவடிக்கைக்கு அமெரிக்காவின் பதில் என்னவாக இருக்கும் என்பது பொறுத்தே இந்த நடவடிக்கை முடிவுக்கு வருமா அல்லது பயிற்சியுடனே முடியுமா என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.